ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரயிலில் நீங்கள் டிக்கெட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய டிக்கெட்டில் நீங்கள் உட்கார வேண்டிய பிளேஸில் வேறு யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ரயில்வே எடுக்கிற நடவடிக்கை என்ன அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை முழுசாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வந்து தொலைதூர பயணத்தில் வந்து ரயில் போக்குவரத்தையே வந்து பயன்படுத்தி வராங்க. நீண்ட தூரம் செல்லலாம், எவ்வளோ நேரம் ஆனாலும் ஓய்வெடுத்து செல்லலாம், பயண செலவு போன்ற காரணங்களால் மக்கள் வந்து இந்த ரயில் பயணத்தை அதிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதிலும் எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் ரயிலில் முன்பதிவு செய்து இருக்கையில் அமர்ந்து பயணத்தை ரசித்தபடி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் பல பேரோட விருப்பமாகவும் இருக்குது. உலகில் மிகப்பெரிய நெட்வொர்க்காக உள்ள இந்திய ரயில்வே துறையில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் நாள் ஒன்றுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து பயணம் செய்கிறாங்க. கூட்ட நெரிசல்களை தவிர்த்து நீண்ட தூர பயணத்தை சுமூகமாக்க மக்கள் பலர் முன்பதிவு செய்ய ஆர்வம் காட்டியும் வராங்க. இந்த நிலையில் முன்பதிவு செய்திருந்தாலும் பயணத்தின் போது நமது சீட்டில் வேறு நபர் உட்கார்ந்திருந்தால் அது நமக்கு அதிருப்தியை வந்து உண்டாக்கலாம். சில சமயங்களில் நமக்கும் உட்கார்ந்திருக்கும் நபருக்கும் சண்டை கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. காசு கொடுத்து முன்பதிவு செய்து கடைசியில் இருக்கையும் இல்லாமல் போனால் அந்த பயணம் எப்படி நமக்கு சுமூகமாக இருக்கும்? உங்கள் முன்பதிவு இருக்கையில் வேறு நபர் உட்கார்ந்திருந்தால் உடனே உங்கள் மொபைலில் ரயில்வே ஹெல்ப்லைன் எண்ணான 139க்கு நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும். இருக்கை எண், பிஎன்ஆர் நம்பர், சீட் ஆக்குபைட் பை அனதர் என டைப் செய்து அனுப்பினால் போதுமானது. அடுத்த 10 நிமிடத்தில் டிக்கெட் பரிசோதகர் வந்து சம்பந்தப்பட்ட நபரை அனுப்பி வைப்பார் என ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. மேலும் இதனால் பயணிகள் அசௌகரியம் அடையாமலும் மன நிம்மதியோடு ரயில் பயணத்தை மேற்கொள்வார்கள் என்றும் ரயில்வே நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இனிமே வந்து உங்கள் சீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடணும் இல்லை, அவங்கக்கிட்ட நீங்கள் மரியாதையை சொன்னால் போதும். அவங்க அதையும் மீறி கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் எல்லாமே வந்து ரயில்வே நிர்வாகமே வந்து அதனுடைய மொத்த இதையும் வந்து சால்வ் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வேயில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முன் அனுபவம் இப்படி இருக்கும், நிறையா பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணி அந்த சீட்டில் வேறு ஒருத்தர் உட்காந்து அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அப்படி நீங்கள் லைஃப்பில் சந்தித்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் இருந்தால் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.